அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் காவல் அரணாய் விளங்கிய கொள்கை சுடராய் ஒளி வீசிய அம்மா, இந்திய அரசியல் வானில் துருவ நட்சத்திரமாய் திகழ்ந்த தங்க தாரகை அம்மா, பாரதி கண்ட புதுமை பெண், வீரத்தின் இலக்கணம், விவேகத்தின் பிறப்பிடம் என்றெல்லாம் பெருமைக்கும் நம் அன்புக்கும் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் தமிழ் மக்களின் வாழ்த்துதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 9ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி செலுத்துகின்ற நாம் இதயம் அம்மா அவர்கள் காட்டிய வழியில் கழக பணிகளை நிறைவேற்றிடவும் கழகத்தின் ஆட்சி மீண்டும் அமைத்திடவும் பின்வரும் உறுதிமொழிகளை உளமாற ஏற்போமாக. இந்திய அரசியல் வரலாற்றில் ஈடு இணையில்லா நம் புரட்சி தலைவி, தமிழக அரசியல் வரலாற்றில் பெருமைக்குரிய ஆளுமை மிக்க நம் புரட்சி தலைவி, தமிழின துரோகிகளை வென்றெடுத்த வீரமங்கை, கருணை உள்ளம் கொண்ட தாய்க்குளத்தின் துயர் துடைத்திட்ட ஈரமங்கை, எதிரிகளின் சூழ்ச்சிகளை வேருடன் அறுத்தறிந்த இரும்பு மங்கை, தமிழர்களின் இதயங்களில் குடிகொண்டிருக்கும் நம் அம்மா, நம் உணர்வில் நிறைந்திட்ட நம் அம்மா, நம் உதிரத்தில் நிறைந்திட்ட நம் அம்மா, மறைந்திட்ட இந்த நாளில் உறுதிமொழி ஏற்க வீர சபதம் ஏற்க குவிந்திட்ட போர்படை வீரர்களின் கூட்டத்தை பாரீர் பாரீர், கடல் போல் ஆர்ப்பரிக்கும் கொள்கை வீரர்களை வீராங்கனைகளை பாரீர் பாரீர், தீய சக்தியிடமிருந்து தமிழகத்தை காப்பாற்ற தமிழ்நாடு தலைநிமிர கழகம் தந்தார் நம் புரட்சி தலைவர், கொடை வள்ளல் புரட்சி தலைவர், கொடை வள்ளல் தந்த கழகத்தை அரண் போல் காத்து நின்ற நம் அம்மாவின் வழிநடக்க உறுதி ஏற்கின்றோம். தமிழ்நாட்டை தலை சிறந்த மாநிலமாய் மாற்றிட்டார், பசில்லா மாநிலமாய் திகழ்ந்திட்ட அம்மா உணவும் தந்த அண்ணா லட்சுமியாய் திகழ்ந்தார். பார் போற்ற பலர் போற்ற, பார் போற்ற பலர் போற்ற, தியாகம் உள்ளம் கொண்ட வாழ்ந்திட்ட நம் அம்மாவின் அழியாத புகழ் சிறக்க உறுதி ஏற்கின்றோம். அம்மாவின் தலைமையிலான பொற்கால ஆட்சியிலே அம்மாவின் நல்லாசியோடு நடைபெற்ற கழக ஆட்சியிலே அழகான தமிழ்நாடு, வளமான தமிழ்நாடு, கொள்ளை இல்லை கொள்ளை இல்லை, கொலை இல்லை கொள்ளை இல்லை, குடும்ப ஆட்சியும் இல்லை, மக்களின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அத்தகைய நல்ல ஆட்சியை மீண்டும் அமைப்பதற்கு ஓய்வின்றி உழைப்போம், உற்சாகமாய் உழைப்போம் என்று உளமாற உறுதி ஏற்கின்றோம். பொய்யான வாக்குறுதிகளை பல தந்து தமிழக மக்களை ஏமாற்றி குடும்ப ஆட்சியில் கோலோச்சும் நாடாளும் அறியாறிய பொய்யாளர்களின் விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிட உறுதி ஏற்கின்றோம். அம்மாவின் பொற்கால ஆட்சியிலே சிறப்பான திட்டங்கள் பல உண்டு. ஏழைகள் பசியார அம்மா உணவகங்கள், எளியவர்கள் நலம் பெற அம்மா மருந்தகங்கள், கிராமப்புற மாணவர்கள் வளம் பெற மடிக்கணினி, தாலிக்கு தங்கம், பணிக்கு செல்லும் பெண்களுக்கு மானிய விலையில் 2 சக்கர வாகனம், இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை
முடக்கி போட்ட தீய சக்தி ஆட்சியே அம்மாவின் புகழை மறைக்காதே, அம்மாவின் புகழை மறைக்காதே. கழக ஆட்சியில் செயல்படுத்திய மக்கள் நல திட்டங்களை நிறுத்திட்ட விடியா திமுக ஆட்சியின் கொட்டத்தை அடக்குவோம் அடக்குவோம் என்று உறுதியேற்கின்றோம் உறுதியேற்கின்றோம். ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரே கையெழுத்தில் நீட் தேர்வு ரத்தென்றார், கல்வி கடன் ரத்தென்றார், நகைக்கடன் தள்ளுபடி என்றார், மாதந்தோறும் மின் கணக்கீடு என்றார், விலைவாசி குறையும் என்றார், பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் என்றார், சிலிண்டர் மானியம் தடப்படும் என்றார். செய்தாரா செய்தாரா? பொம்மை முதலமைச்சர் செய்தாரா செய்தாரா? பொம்மை முதலமைச்சர் செய்தாரா செய்தாரா? இதை விடமாட்டோம் விடமாட்டோம் விடமாட்டோம், இதை விடமாட்டோம் விடமாட்டோம், இதை விடமாட்டோம் விடமாட்டோம். பொம்மை முதலமைச்சரே பொம்மை முதலமைச்சரே பொம்மை முதலமைச்சரே பொம்மை முதலமைச்சரே உங்கள் பொய்முகத்தை தோல் உரித்த காட்டாமல் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் என்று உறுதியேற்கின்றோம் 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 உறுதியேற்கின்றோம். மக்கள் விரோத விடியா திமுக ஆட்சியிலே குடிநீர் கட்டணம் உயர்வு, கழிவுநீர் கட்டணம் உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு, மின் கட்டணம் 3 மடங்கு உயர்வு, வரி உயர்வுகளை திணித்து ஏழை எளிய மக்களின் வயிற்றில் அடிக்கும் தந்திர மாடல் ஏமாற்று மாடல் திராவிட மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று உறுதியேற்கின்றோம் உறுதியேற்கின்றோம். கலகம் காப்போம் வெற்றிக்காக எத்தகைய தியாகத்தையும் செய்திடுவோம் என உறுதிமொழி ஏற்கின்றோம். தமிழ்நாடு சிறக்க தமிழ்நாடு தலைக்க உழைத்திடுவோம். புரட்சி தலைவரின் பெரும்புகளையும் புரட்சி தலைவின் நெடும்புகளையும் எந்நாளும் போற்றிடுவோம். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று வெற்றி முழக்கம் என்று திக்கெட்டும் வெற்றியை படைத்திடுவோம். திசையற்றும் வெற்றியை அடைந்திடுவோம். அதற்காக அயராது உழைப்போம். மீண்டும் கழக ஆட்சி அமைத்திட வெற்றி சங்கொலி முழங்குவோம் என்று வீர சபதம் ஏற்கின்றோம். மீண்டும் கழக ஆட்சி அமைத்திட வெற்றி சங்கொலி முழக்குவோம் என்று வீர சபதம் ஏற்கின்றோம். 2026 கோட்டையிலே நமது வெற்றி கொடி பறக்கட்டும். 2026 கோட்டையிலே நமது வெற்றி கொடி பறக்கட்டும். கொள்கையிலே நமது முழக்கம் தொடரட்டும் என்று சூளுரைப்போம். சுடர்முகம் காட்டுவோம். வருகிறது. சட்டமன்ற பொது தேர்தல் வருகிறது. சட்டமன்ற பொது தேர்தல் வருகிறது. இந்திய
இந்திய அரசியல் வரலாற்றில் தொடர்ந்து 3 முறை ஆட்சி தந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இந்திய வரலாற்றில் ஆளும் கட்சியை இந்திய அரசியல் வரலாற்றில் ஆளும் கட்சியானது தொடர்ந்து 2 முறையாக ஆளுகின்ற இயக்கமாகி தொடர்ந்து 2வது முறையாக ஆளுகின்ற இயக்கமாக்கி நம் கழகத்திற்கு பெருமை தேடி தந்தவர் நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நம் கழகத்திற்கு பெருமையை தேடி தந்தவர் நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் என்று சூளுரைத்த நம் அன்பு தாயின் சபதத்தை நிறைவேற்றும் வகையில் 2026 நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வகுத்த பாதையில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொள்கை வழியில் நின்று இரவு பகல் பாராமல் அரும்பணியாற்றி தேர்தல் களத்தில் எதிரிகளை வீழ்த்தி மீண்டும் கழக ஆட்சி அமைத்திடுவோம் என்று உளமாற உறுதியேற்கின்றோம். வாழ்க பேரறிஞர் அண்ணாவின் புகழ். வாழ்க பேரறிஞர் அண்ணாவின் புகழ். வளர்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பெரும்புகழ். ஓங்குக புரட்சித் தலைவி அம்மாவின் நெடுப்புகழ். வளர்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பெரும்புகழ். ஓங்குக புரட்சித் தலைவி அம்மாவின் நெடுப்புகழ். வளர்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பெரும்புகழ். ஓங்குக புரட்சித் தலைவி அம்மாவின் நெடுப்புகழ். வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று வெல்க வெல்க வெல்கவே என்று வெல்க வெல்க வெல்கவே என்று வெல்க வெல்க வெல்கவே